நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். உலக அமைதி வார விழாவை சிறப்பாக இந்த ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கும் எம்கேஜி நகர் தவ மையம் தலைவர்கள், அறங்காவலர்கள், நிர்வாகிகள், ஞான கணேசன் ஐயா அவர்கள் இந்த ஆண்டும் எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு அனைவருக்கும், மேலும் இங்கு கூடியிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கடமையை செய், பலன் கிடைக்கும். அதாவது நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் சொல்கிற மாதிரி தான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? கடமையை செய், பலன் கிடைக்கும், அவ்வளோதான். அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதன்படி இந்த தலைப்பு. முதல்ல கடமைனா என்ன? கடமையை செய்து நிறைவு பெற்ற பெரியோர்கள் நிறைய இங்கே இருக்கீங்க நம்ம குடும்ப கடமையில். இன்னும் கடமையை செய்ய இருக்க சிறியவர்களும் இருக்கும், இளைஞர்கள். இந்த கடமைனா என்ன, செய்தால் எப்படி பலன் கிடைக்குது அப்படின்றத பற்றி சிறிது நேரம் சிந்திக்க இருக்கோம். கடன் என்பதன் பொருள் கடமை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த கடன் எடுத்துக்கிட்டோன்னா, ஒருத்தவங்கள்ட்டேருந்து நம்ம ஒரு பொருள் எதையோ ஒன்று வாங்குகிறோம் இல்லைங்களா, அது திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பேர் கடன் அப்படின்னு சொல்கிறோம். கடனுக்கு இன்னொன்று கடமைன்னு சொல்லலாம். அப்படின்னு கடன்றதுக்கு கடமை அப்படின்றது என்னங்க? கடன் இருக்குது, நமக்கு இருக்குன்றது தான் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடமை அப்படின்னா ஒரு இடத்துல வாக்கியம் பார்த்தேன், பொறுப்பு உணர்ந்து செயல் செய்வது. நமது பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்து செயல்கள் செய்வது தான் என்னன்னு சொல்கிறாங்க, கடமை அப்படிங்கிறாங்க. அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைய விட்டு ஒரு ஃபேமிலியாக நம்ம போயிருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு பிக்னிக் போயிருக்கோம், இல்லை ஏதோ ஒரு கோவில் பார்க்க போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கூட வந்த உறவினர்களோட குழந்தைய நம்மக்கிட்ட விட்டுட்டு அவங்க ஒரு பாத்ரூம் போகிறோம், இல்லை உள்ள சாமி கும்பிட்டு வரோன்னு போகிறாங்க, நம்ம வெளியில் இருக்கோம். அப்போ அந்த குழந்தைய நம்ம பொறுப்பாக பார்த்துக்குவோம் இல்லைங்களா? குழந்தை விளையாண்டுட்டு இருந்தால் கூட எங்கே போகுது, என்ன பண்ணுது, ஏன்னா என்னங்க, நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம அதை என்ன செய்வோங்க, அந்த செயலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து பார்ப்போம். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, பொறுப்பு உணர்ந்து செயல்கள் செய்வது யாவும் என்னன்னு சொல்கிறாங்க, கடமை. முல்லை டீச்சர் அப்படின்னு ஒருத்தவங்க, இது நடந்த சம்பவம் தான். முல்லை டீச்சர் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது 2020 ஆண்டு 2020ஆம் ஆண்டு கிளாஸ் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25-26 குழந்தைங்க கிளாஸ் ரூமில் இருக்காங்க. திடீர்னு கேஸ் ஸ்மெல்லு வருது, அந்த கிளாஸ் ரூம்குள்ளே கேஸோட ஸ்மெல் வருது. பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ லீக் ஆகி வருதுன்றத உணர்ந்துட்டாங்க. உணர்ந்த உடனே என்ன பண்ணாங்க, குழந்தைங்க எல்லாரையும் எப்படியோ அந்த ரூம்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பின அடுத்த நொடி என்னாச்சுங்க, கேஸ் வெடித்து அந்த பில்டிங்கே இடிஞ்சு அந்த செவரு அவங்க அந்த அம்மா காலில் விழுந்து கால் ஊனமாக இப்போ பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க அரசு. இப்போ அந்த அம்மா நான் இந்த குழந்தைங்கள்லாம் என்னை அனுப்புனா எனக்கு விருது தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் செஞ்சாங்க. அந்த பொறுப்பு, 25 குழந்தைகளுடைய வாழ்க்கை என் கையில் இருக்குது அப்படின்னு நினச்ச அந்த பொறுப்பு அவங்களை என்ன வச்சுதுங்க, அந்த செயலை செய்ய வைத்தது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, பொறுப்பை உணர்ந்து செயல் செய்வது கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவரிடம் வாங்கிய கடனை நம்ம கொடுக்கலைன்னா அவர் ஒருத்தர் தான் நம்ம சபிக்கிறார். ஆனால் நம்ம கடமையிலிருந்து தவறினால் இந்த சமுதாயமே நம்மை சபிக்கும். நம்ம பெற்றோரை பேணி பாதுகாக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம உறவினர்கள், நம்ம அக்கம் பக்கம் வீட்டார்கள் எல்லாரும் தானே சமுதாயம்னு சொல்கிறோம். எல்லாரும் நம்மளை சபிக்க மாட்டாங்களா? நம்ம கடமையிலிருந்து தவறினால் இந்த சமுதாயமே நம்மை சபிக்கிறது. ஒருவர்கிட்ட பெற்ற கடனை கொடுக்காவிட்டால் அவர் ஒருவர் மட்டுமே நம்ம என்ன பண்ணுறாரு, சபிக்கிறார்.
எதையும் என்னங்க, ஒருவரிடம் பெற்றால் நாம் மறுபடி திருப்பி கொடுக்க வேண்டும், அது எதுவாக இருந்தாலும். அப்படி அதைத்தான் நம்ம கடன்னு சொல்கிறோம், திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா வட்டி மேலே வட்டி போட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, சொற்களால் நம்மளை காயப்படுத்துகிறாங்க. நடக்குதா இல்லையா? இதெல்லாம் தான் நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்கணும். நம் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்காததற்கும் மன அமைதி குலைவதற்கும் கடமையை தவறுவது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் தருணம் வரும், கிடைக்காம போயிடும். மன அமைதி குலையும், மனதில் சிக்கல்கள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் கடமை தவறுறதும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமிஜி ஒரு கவியில் சொல்கிறாங்க, கடமை பற்றுகளாகிறது அப்படிங்கிறாங்க. கடமையே பற்றுகளாகிறது. உணவை ஒருவருக்கொருவர் அளிக்கவென்ற ஒரு கடமை பொருள் பற்றாய் பாசமாகி உணவை தேடும் காக்கும் உண்ணும் என்னும் ஒரு வகை எந்திரமாக மனிதன் ஆனான். உணவுக்காகவே அதை தேடி காத்து உண்ணு, இதுக்காகவே மனிதன் என்னவாயிட்டான், ஒரு இயந்திரம் மாதிரி ஆகி போயிட்டான். அதுக்காகவே வாழ்க்கையை வாழ்கிறோன்ற ஒரு எண்ணத்துக்கு மனிதன் வந்துவிட்டான். உணவிற்கே போட்டியிடும் இனத்தாரோடு, உணவுக்காக போட்டியிடும் மற்ற மக்களோடு இனத்தாரோடு யுத்தம் செய்தும் துன்பம் பல அடையலானான். அதனால் என்ன ஆச்சுங்க, பல துன்பங்களை நேரிட காரணமாக இருக்குது. உணவை கொண்டே தேசம் முதலாம் பற்று உருவாகி பலவிதத்தும் துன்பம் ஏற்றான் அப்படிங்கிறார். இப்போ பல துன்பங்களுக்கு காரணமாக அமைகிறது. அப்படி இப்போ எது கடமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உருவாகி நமக்கு தேவையான நம்மை வளர்த்து அறிவூட்டி நம்மை மனிதனாக்கிய, இன்னும் நமக்கு உணவு உடை உறைவிடம் எல்லாம் தந்து கொண்டிருக்கும் சமுதாயத்திற்கு. நம்ம ஒருவர் மட்டுமே தனித்து இந்த உலகத்தில் வாழலை இல்லையா, பல மக்களோடு இணைந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி நம்மை உருவாக்கிய இந்த சமுதாயத்திற்கு, மனித இனத்திற்கு உடலாலும் அறிவாலும் என் சக்தி தக்கபடி ஆற்ற உள்ள உயர்நோக்க செயல்கள் யாவும் கடமை அப்படின்னு சுவாமிஜி குறிப்பிடுறாங்க. இந்த சமுதாயத்திற்கு என்னுடைய உடலாலும் அறிவாலும் நான் செய்ய உள்ள உயர் நோக்க செயல்கள் எல்லாமே என்னங்க, கடமை. நான் அவங்கள்ட்ட பெற்றிருக்கேன், எல்லாம் நான் பெற்று தான் வாழ்ந்து அனுபவிச்சிட்ருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும், எப்படி நான் திருப்பி கொடுக்க முடியும்? என்னுடைய உடலால் உழைப்பால் ஏதாவது செய்யலாம், என்னுடைய அறிவால் சில விஷயங்களை நான் மக்களுக்கு செய்து கொடுக்கலாம். இப்படித்தான் என்னுடைய கடனை நான் திருப்பி கொடுக்க முடியும் இந்த மனித குலத்திற்கு. விளைவை ஆய்ந்து ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க, விளைவை ஆய்ந்து எச்செயலும் இயன்ற மட்டும் புரிய வேண்டும். விளைவை ஆய்ந்து எச்செயலும் இயன்ற மட்டும், அதான் நம்ம ஈகை அப்படின்றதுல சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அறநெறிகள் அப்படின்ற அகத்தாய்வு கிளாஸஸ் எடுக்கும்போது என்ன சொல்கிறோம், ஈகைனா ஒருத்தர் துன்பப்படுறாங்க பார்த்தோன்னே நம்ம மனம் இறங்குதுன்னா நம்மளால் முடிஞ்சதை தான் செய்யணும். நம்ம என்ன சொல்லுவோம், அதுவும் ஆற்றுல போட்டால் கூட அளந்து தானே போட சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மீறி நான் இதை செய்வேன் அதை செய்வேன், இவ்வளோ ரூபாய் தரேன் அவ்வளோ ரூபாய் தரேன், நான் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து நம்மளால் முடியலைன்னா என்னவா இருக்குங்க, அங்கே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சுவாமிஜி குறிப்பிடுறாங்க, விளைவை அறிந்து விளைவை ஆய்ந்து, அதுவும் வார்த்தை எப்படி கொடுக்குறாங்க, விளைவை ஆய்ந்து எச்சையிலும் இயன்ற மட்டும் செய்தால் போதும். நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவு செய்தால் போதும். இப்போ இந்த விளைவு பயன், அந்த விளைவுனா பயனை ஆய்ந்து பலனை அல்ல. என்னங்க, நான் செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும், நான் இப்படி பண்ணால் அப்படி என்னை பாராட்டுவாங்க, அப்படி பலனை எதிர்பார்த்து அல்ல. இது இப்படி காரியம் செய்தால், இந்த மாதிரி நான் செயல் செய்தால் விளைவு இன்பமாக இருக்குமா துன்பமாக இருக்குமா, நல்ல விளைவாக இருக்குமா துன்பம் தரக்கூடிய விளைவாக இருக்குமா என்று ஆய்ந்து செய்யும் செயல்கள், பலனை அல்ல. கர்மா அப்படின்னு ஒரு இடத்துல ஓரிரு வரிகள் கொடுத்துருந்தாங்க. மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது, மற்றவர்களுக்கு
தீயவை செய்யும்போது, தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொள்கிறாய். உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விதைத்து கொண்டிருக்கிறாய். மற்றவங்களுக்கு தீமை செய்யும் முன் யோசி. அதுதான் சுவாமிஜி என்ன சொல்றாங்க? விளைவை ஆய்ந்து எச்செயலும் அப்படின்ற வரிகளை கொடுத்துருக்காங்க. இன்னொரு கவியில் என்ன சொல்றாங்க? எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாயிரு. அவ்வளோதான். சாமிஜியோட கோட்ஸ் எல்லாம் என்னங்க? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க, சொல்கிறதுலே விளக்கங்கள் புரிஞ்சிடும். சில கவிகள் நமக்கு கேட்டால் கூட பலமுறை படித்தாதான் புரிகிற மாதிரி இருக்கும். மகரிஷியோட சிறப்பு என்னங்க? வார்த்தையே நமக்கு எல்லா விளக்கங்களையும் கொடுத்துடும். என்ன சொல்கிறாங்க? எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாயிரு. இப்போ இந்த முன்னாடி சொன்ன காதானே, கர்மாலா தானே சொன்னாங்க அவங்க. எப்பவுமே என்னவா இருக்கணும்? எண்ணம் சொல் செயலில் விழிப்பாக இருக்க வேண்டும். இயற்கையும் மனிதனுக்கு என்ன பண்ணுது? என்ன செய்தாலும், மனிதன் என்னதான் செய்தாலும் இயற்கை என்ன பண்ணுதுங்க? மனிதர்களுக்கு நன்மையே செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறாங்க. மும்மாறி மழை பெய்தது அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. 3 முறை 3 பேருக்காக மழை பெய்தாமா. ஒரு மாதம் அப்படிலாம் இருந்திருக்கு. வேதம் ஓதும் வேதியர்க்கு ஒரு மழை, வேதம் சொல்கிற வேதியர்க்கு ஒரு மழை, கற்பினீர் பிறழாத பெண்டிற்கு ஒரு மழை, கற்பினீர் பிறழாத பெண்டிற்கு ஒரு மழை, செங்கோல் வழுவாத மன்னவருக்கு ஒரு மழை. இப்படி மழை, இயற்கை மழை பொழிந்து கொண்டிருந்ததாமா. கடல் நீர் எவ்வளோ உப்பாக இருக்குது, வாயில் வைக்கவே முடியாது. நம்ம கடலில் போய் நின்று ஒரு தெரியாமல் கடலுக்குள்ளே விழுந்துட்டோன்னு வைங்க, அந்த தண்ணியெல்லாம் வாய்க்குள்ளெல்லாம் போகும். நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியாதுங்க, தொண்டைக்குள்ளே முழுங்கவே முடியாது, அவ்வளோ உப்பு இருக்கும் அந்த தண்ணீரில். அதுதான் மழையாக மேகங்களாக கூடி மழையாக பொழியும் போது அந்த தண்ணி எப்படி இருக்குங்க? உப்பு இருக்கா? இல்லை, தூய நீர் தான். என்ன சொல்கிறோம்? பியூர். இருக்கிறதுலே சுத்தமாக தண்ணி எதுங்க? மழை நீர். அதை சேகரித்து வைத்து வீடுகளில் பிடிக்க முடியாது, சேகரித்து வச்சு யூஸ் பண்ணுறோம். அது குடித்து பாருங்கள், அப்படி இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் அந்த நீர். அப்போ இயற்கை வந்து நீ இதை தான் நான் கொடுத்தேன், நான் திருப்பி உனக்கு அதையே கொடுக்குறேன் அப்படின்னு உப்பு தண்ணியை மழையாக பெஞ்சுதுன்னா எங்கெங்க நல்ல தண்ணி இருக்கும்? எப்படி குடிப்போம் நம்ம? இப்படி இயற்கை என்ன பண்ணுதாங்க? நம்ம என்னதான் செய்தாலும் நமக்கு நன்மையே செய்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? கடமையை செய், எதையும் எதிர்பார்க்காது, நீ உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால தான் என்ன கூட சொன்னாங்க? நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுதுப்பா, எங்கேயோ கொஞ்சம் நல்லவங்க இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்ச பாஷையில் அப்படி தானே சொல்லுவோம். நல்லவங்க இருக்காங்க, அதனால தான் இன்னும் பருவ காலத்தில் சரியாக மழை பெய்யாவிட்டாலும் என்னவா இருக்குங்க? பெய்யுது. ஆனால் நம்ம செஞ்ச சில செயல்களால் மழை நீர் என்ன பண்ணுது? நம்மை பாதிப்பது போல் தெரியுது. அதுக்கான வடிகால்கள் சரியாக இருந்தால் அது போய் என்ன ஆறுகளாக, பல ஆறுகளாக ஓடி எங்கே போய் சேருங்க? பெரிய நதிகளை போய் சேர்ந்துருக்கோம். நம்ம அந்த வடிகாலெல்லாம் என்ன பண்ணியாச்சு? வீடு கட்டியாச்சு, அடைச்சாச்சு. மழை பேசுகிறது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு இது வந்துருந்துச்சு. மழை பேசுதான். என்னை பார்த்து ஏன்பா என்னை திட்டுற? நான் வந்து பேஞ்சு என்னை போகிறதுக்கு வழி கொடுத்தீங்கன்னா நான் ஏன் உனக்கு துன்பத்தை கொடுக்க போகிறேன்? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க? நான் போகிறதுக்கு வழி இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சதால் நான் என்னவா இருக்கேன்? தேங்கி நிற்கிறேன். அப்பையும் நீ என்ன பண்ணுற? என்னையை தான் திட்டுற. வல்லைனாலும் என்னையை தான் திட்டுற. மழையே பெய்யல அப்படின்னு என்ன பண்ணுறோம்? திட்டுறோம். பேஞ்சாலும் திட்டுறோம். அது மழை பேசுகிறது அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அடுத்த கொஸ்டின், ஏன் நம் கடமைகளிலிருந்து தவறக்கூடாது? இப்போ கடமைன்னா என்ன அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். நம்ம கடமையிலேருந்து தவறக்கூடாது அப்படின்னு சொல்கிறோங்க இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரொம்ப அருமையான கோட்
என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நான் நிறைய விஷயங்கள் இந்த கடமை அப்படிங்கும் போது சாமிஜியோட கவிகள் எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் கவிகள் இருந்தது. அது போக வேறு ஏதாவது சொன்னால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோட்ஸ் தேடும்போது நிறைய அருமையான வரிகள் எல்லாம் கிடைச்சிது. அதில் கொடுக்கப்பட்டது, கைக்கு அருகில் இருக்கும் முதல் கடமையை செய். கைக்கு அருகில் இருக்கும் முதல் கடமையை செய், அடுத்த கடமை தானாக புலப்படும். நம்ம கைக்கு நம்ம கிட்ட இருக்கவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? கடமையை செய்யணும். அதுக்கு அப்புறம் தான் எங்கே போகணும்? மனம், ஊர், உலகம் அந்த அளவுக்கு போகணும். அடுத்தவங்க சுற்றம் அதெல்லாம் அப்புறம். அது சுவாமிஜி சொல்லுவாங்க, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமல் பார் ஒன்றினால் மற்ற. நான் இங்கே தவமயத்துக்கு வர்றேன், எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன், தவம் நடத்துகிறேன், என்னால் முடிஞ்சப்ப சேவையை செய்யணும், தொண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸசைஸ் பண்ணாமல், நான் தவமே செய்யாமல், என் குடும்பத்துக்கு சமைக்காமல், எதுவுமே பண்ணாமல், டைம் ஆகிப்போச்சு எதையோ சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வர்றது அல்ல. குடும்ப கடமையை செய்து விட்டு தொண்டுக்கு வாங்கன்னு தான் சுவாமிஜி சொல்கிறாங்க. குடும்ப கடமையை தவறி இங்கே வரணும்னு சொல்லலை. அதையும் சரிவர செய்துவிட்டு அதுக்கும் மேல் அடுத்தபடியாக தான் எங்கே வர்றோங்க? சுற்றம், ஊர், உலகம் என்ற கடமைக்கு வர்றோம். நம்ம இங்கே அப்படி செய்யாமல் எக்ஸசைஸ் எடுத்தாலோ தவம் நடத்தினாலோ அவங்களுக்கு எப்படி ஆகாதுங்க? அவங்க மனதை போய் தொடாது. எப்படி அந்த அனுபவம் தான் அவங்க மனதை போய் தொடும். நீங்கள் ஒரு அகத்தாய்வு கிளாஸ் எடுக்கிறீங்க, காயகல்பம் கிளாஸ் எடுக்கிறீங்க, விளக்கங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் உணர்ந்தோ அனுபவமாக அனுபவிக்காமலோ எடுத்து சொல்லுவது எப்படி இருக்குங்க? வெறும் போதனை மார்க்கமாக மட்டுமே இருக்கும். இது என்ன மார்க்கம்னு சொல்கிறோங்க? சாதனை மார்க்கம்னு சொல்கிறோம். சுவாமிஜியும் அதைத்தானே செஞ்சாங்க. கோபப்பட்டாங்க, வாழ்க்கையில் கவலைப்பட்டாங்க, அதிலிருந்து ஆய்ந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு தான் கோபப்பட்டா என்ன கேடு, அதுக்கு எப்படிலாம் சரி பண்ணணுன்றதைத்தானே சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையிலே 2 முறை தான் கோவப்பட்டேன்னு சுவாமிஜி குறிப்பிடுவாங்க. நமக்கெல்லாம் எப்போ கோபம் வரும்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் கோபம் வரும். நமக்கு என்னங்க, இந்த இத்தனோண்டு குழந்த எல்கேஜி யூகேஜி போகுது, குழந்தை கூட கையில் இருக்க கிளுகிழப்பியை வாங்கிட்டோம்னா என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது, அழுதுடுது. அப்போ சுவாமிஜி 2 முறை அப்படிங்கிறாங்க. எப்படி சுவாமிஜி அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி அந்த வாக்கியம் என்ன சொல்லுது? கைக்கு அருகில் இருக்கும் முதல் கடமையை செய், அடுத்த கடமை தானாக உனக்கு புலப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சமுதாயத்திற்கு ஏன் நம்ம செய்யணும்? இந்த கடமைகள்லேருந்து நம்ம தவறக்கூடாது. ஏன்னா நம்ம சமுதாயத்திற்கு முதல் பாயிண்ட் என்னங்க? கடன் பட்டிருக்கோம். அதனால் நம்ம கடமையிலிருந்து தவறுவது சரி கிடையாது. மனிதர்களின் கடின உழைப்பால் பெற்ற பொருள்களை நம்ம என்ன பண்ணுறோம்? துய்த்து அனுபவித்து கொண்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணணும்? நம்ம அவங்களுக்கு மறுபடி நம்மளால் இயன்றதை ஏதாவது ஒரு ரூபத்தில் செய்தே தீரணும். அம்மா நமக்கு இந்த உருவத்தை கொடுத்தாங்க, அம்மா அப்பா. இந்த உருவம் இவ்வளோ அழகாக ஒரு குறை கூட இல்லாமல் கடவுள் படைத்திருக்கிறார் இல்லைங்களா? கருவில் உருவாகும். அப்போ அம்மா அப்பாவுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? அதுதான் முதல் கடமை அப்படிங்கிறாங்க. உன்னுடைய முதல் கடமையை செய் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அழகாக என்னுடைய கை, கால், விரல்கள், கண்கள், மூக்கு எல்லாம் இவ்வளோ அழகாக படைத்த இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் அவங்க கருணை இல்லைன்னா, அவங்களுடைய சரியான ஒரு கருவை வளர்க்கணுன்ற ஒரு இது இல்லைன்னா நம்ம இவ்வளோ அழகாக வளர்ந்து தேவையில்லை. இந்த கரு வேணான்னு மாத்திரை சாப்பிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த குழந்தை எப்படி இருக்குங்க? ஏதோ ஒரு குறைபாடோடு பிறந்துடும் இல்லைங்களா? பிறந்த பிறகு சொல்லுவோம், ஐயோ நான் மாத்திரை சாப்பிட்ருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அந்த குழந்தை என்ன பண்ணிடுறது? கழிச்சிடுறது. இப்படியெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா? இப்போ முதல்ல நம்ம தாய் தந்தை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? உணவு, உடை, உறைவிடம் தந்த இந்த சமுதாயம். உணவு கொடுத்தாங்க. முதல்ல அம்மா தாய்ப்பால். அதுக்கப்புறம் எங்கங்க? சமுதாயத்திலேருந்து கிடைக்கிறது தானே உணவாக எடுத்துக்கிறோம். சமுதாயத்திலேருந்து கொடுத்த உடையத்தானே போட்டு அழகாக இந்த உடலை பார்க்குறோம். உறைவிடம், இருக்க இடமே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. இருக்க ஒரு அழகான ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அந்த சமுதாயத்தோட உழைப்பு இல்லாமல்
நம்ம சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் கட்ட முடியுங்களா? ஒரு மேஸ்திரி வேணும், கொத்தனார் வேணும், ஒரு சித்தாள் வேணும், எல்லாரும் வந்து தானே அந்த வீட்டை நம்ம கட்டி கொடுக்குறாங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் இப்படி சமுதாயத்திற்கு நம்ம என்ன பட்டுக்கிட்டே இருக்கோங்க? கடன் பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால நம்ம கடமையிலிருந்து நம்ம தவறக்கூடாது. பெற்ற கடன் தீர்க்க எனது உடல் அறிவு இரண்டை அர்ப்பணித்து தொண்டு செய்வேன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சுவாமிஜி. பெற்ற கடனை தீர்க்க எதுங்க? உடல் அறிவு இரண்டை கொண்டு என்ன பண்ணுவேன்? அர்ப்பணித்து. எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்? உடலையும் அறிவையும் அர்ப்பணிச்சிடுறேன். எப்படி கடவுளிடம் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி என்னுடைய உடலையும் அறிவையும் அர்ப்பணித்து தொண்டு செய்வேன். அவங்களுக்கு தேவையான சேவைகளை எங்கெங்கு யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை செய்து நான் என்ன செய்வேன்? தேவையை செய்வேன் என்று குறிப்பிடுகிறார் அந்த வரிகளில். கடனை தீர்க்கலைன்னா, இப்போ இந்த கடன் தவறுறோம், கடமையிலேருந்து தவறுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடனை தீர்க்கலைன்னு அர்த்தம். கடன் தீர்க்கவில்லை என்றால் மனிதனாக பிறந்ததற்கே அர்த்தமில்லை அப்படிங்கிறான். கடனை தீர்க்கவில்லை என்றால் இந்த மனித உருவெடுத்ததற்கே என்ன இல்லையாமா? அர்த்தமே இல்லாத ஒரு பிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடமை தவறினால் கண்டிப்பாக துன்பமே நிலச்சி நிற்கும், அதுதான் மிஞ்சம். இப்போ ஒரு வாட்ஸ்அப்லேயும் அதே தான் ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒருவர் வந்து ஃபாரினில், இப்போ நிறைய குழந்தைங்க ஃபாரினில் தான் இருக்காங்க. ஃபாரினில் போய் ஏதோ ஒரு வேலை காரணமாக நிமித்தம் காரணமாக அங்கே இருக்காங்க. அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக ஃபாரின்லேருந்து ரொம்ப நாள் கழித்து வர்றார். வந்து தேடுறாரு, அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அந்த வீட்டில் யாருமே இல்லை. மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவியும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை. தேடுறாரு, எங்கே போயிட்டாங்க? யாருமே இல்லை, என்னுடைய மனைவியும் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே, வீட்டை காலி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, இங்கே இருந்ததாகவே தெரியல அப்படின்னு. ரொம்ப காலம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி ஒரு கோவிலில் போய் உட்காந்துருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அந்த கோயில் வாசலில் ஏதோ கிடைத்தால் பிரசாதம் கிடைத்தால் வாங்கி சாப்பிட்லான்ற நிலைமையில் ஒரு வயதானவர்கள் ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் பிரசாதம் கொடுக்குறாங்க. ஒருத்தர் முந்தி அடித்து ஓடி வந்து வாங்க பார்க்குறாரு அந்த பிரசாதத்தை. கடைசியாக அவர் கையை நீட்டுறாரு. அந்த டைம் என்ன ஆயிடுச்சு? பிரசாதம் தீர்ந்து போயிடுச்சு. அவருக்கு ரொம்ப வருத்தம். இந்த பிரசாதம் தான் எங்கள் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு, நானும் என் மனைவியும் இதை கொண்டு தான் ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவோம், இன்றைக்கி இதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த பையன் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறார். பண்ணிவிட்டு அருகில் போய் பார்த்தா அவனுடைய தந்தை. எப்படி இருந்திருக்கும்? அப்பா. அவருடைய தோற்றம், உடை எல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னப்பா இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் சொல்கிறார், மனைவி அதாவது மருமகள் சரியாக கவனிக்கலை அப்படின்றதும், மருமகளுடைய தாயார் வீட்டில் வந்து இருந்து இவங்களை ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததால் இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டதாகவும் சொல்கிறார். நான் என்னுடைய மனைவிக்கிட்ட பேசினேன்னே இதை பற்றி அவள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுட்டு அந்த அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் கவனிச்சுக்கிறார். நல்லா ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணுறார். எங்கே இருக்க? நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் நேரில் பார்த்து எல்லாம் கேட்குறாரு, ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ண, எதுவுமே சொல்லலை, இப்படி என்னுடைய தாய் தந்தையை நீ தவிக்க விட்டுட்டியே, நான் கேட்கும்போது கூட நான் அவங்க நல்லா இருக்காங்க, நான் எப்போ அவங்கள்ட்ட பேசணும்னு சொன்னாலும் அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க, இங்கே போயிருக்காங்கன்னு சொல்லியே ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டு, உன்னோட நான் வாழ விரும்பவில்லை அப்படின்னு அனுப்பிடுறார். இந்த பொண்ணு ரொம்ப மன வருத்தப்பட்டு போயிடுறாங்க. செஞ்சது தவறு தானே, கடமையிலேருந்து தவறிட்டாங்கல்ல, துன்பத்தை அனுபவிக்க தானே வேணும், போயிடுறாங்க. அப்புறம் இவர் நல்லா ஒரு வீடு வாங்கி அவங்க அம்மா அப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கார். அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, சரி மனைவி அந்த பொண்ணு சொல்கிறா, நான் எல்லாம் திருந்திட்டேன், நான் வந்து உண்மையை உணர்ந்துட்டேன், நான் செய்தது தவறு தான், என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா, பரவாயில்லப்பா அவளை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த மருமகளை மறுபடியும் அந்த புது இல்லத்திற்கு அழைக்கிறாங்க. இப்படி பெற்றோர்கள் கடமையிலேருந்து தவறுறவங்க நிறைய பேர் இருக்கிறதால தான் என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய முதியோர் இல்லம்.
எதுக்குங்க முதியோருக்கு இல்லம்? நம்ம வீடு இருக்கும்போது அனாதை குழந்தைகள், பெற்றோர் இல்லை, இருந்தும் என்ன இருக்குங்க, அனாதை இல்லத்தில் விட்டுருக்க குழந்தைங்களும் இருக்குது. இவங்கெல்லாம் என்னங்க கடமையிலிருந்து தவறி இருக்காங்க. கண்டிப்பாக என்னதாங்க, துன்பம் தான். மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்கிறீங்களா? கண்டிப்பாக முடியவே முடியாது. நமக்கு ஐவகை கடமை சுவாமிஜி குறிப்பிட்டிருக்காங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர், 5 வகை கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது அப்படின்னு. இப்போ தான் அப்படின்னு சொல்லும்போது உடல், மனம் இல்லைங்களா? இந்த உடலை நல்லா பேணி பாதுகாக்கணும். அப்புறம் மனம். உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறது? என்ன செய்தால் போதும்? உடற்பயிற்சி, தவம், உடல். அதுக்கும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 5 அளவு முறை. 5 அளவு முறை காத்தோன்னா உடல் நலமாக இருக்கும். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5 என்ன இருக்கணுங்க? அளவு முறை. அலட்சியம் செய்யவும் கூடாது. அடுத்து மனம் அப்படின்னு வரும்போது தவம், அறம். தவம் இயற்றணும், அறச்செயல்கள் செய்யணும். அறம் என்றால் ஒழுக்கம், கடமை, ஈகை. தவம், அறம் தான் நம்ம சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இந்த வாழ்க்கை என்னும் வினை கடலை நீந்துறதுக்கே எதா வழியா? தவம், அறம் தான் வழின்னு சொல்லிட்டாங்க, வினைக்கடல். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று, நம்ம உடம்பையும் மனதையும் ஏன் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா, we are the role model to our children அப்படிங்கிறோம். நம்ம குழந்தைகளுடைய முதல் ரோல் மாடல் யாருங்க? நம்ம தான். இப்போ நம்ம நல்லா இருக்கணும். இந்த குழந்தைய போய் வெளியில் இருக்க ஃபுட்டெல்லாம் வாங்கி ரொம்ப சாப்பிடாத, நூடுல்ஸ் சாப்பிடாத, பரோட்டா சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டா நம்ம சொல்லுவோம், வெளியில் போய் இப்படிலாம் பேசக்கூடாது, கோபமாக பேசவே கூடாது, பொறுமையாக பேசு, அமைதியாக பேசு, அந்த குழந்தைக்கு சொல்லுவோம். நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமா? அந்த குழந்தை திருப்பி நம்மளை ஒரு நாள் கேட்கும், நீ மட்டும் இப்போ கோவப்படுற, நீ மட்டும் பேசுகிற. எங்கள் வீட்டில் என்னோடய 2வது பையன் இந்த கேள்வி ஒரு நாள் கேட்டான். நம்ம கிளாஸஸில் எடுக்க போகிறோன்னு தெரியும் இல்லைங்களா பிள்ளைங்களுக்கு. சாமிஜி சொல்லுவாங்க, யாருக்கு எது அதிகமாக இருக்கோ அந்த கிளாஸ் தான் கிடைக்குமா. சினம் தவிர்த்தல்னா சினம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி நாங்கள் எல்லா கிளாஸஸ் தான் எடுக்கிறோம். அப்போ என்னோடய பையன் கேட்டான், எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, ஏதோ எங்கள் அம்மா கேட்டாங்க, நான் கொஞ்சம் சத்தமாக ஏதோ அந்த குரல் கொஞ்சம் உயர்த்தி ஏதோ சொன்னோன்னே, ஒய் ஏன் சத்தம் கூட வருது அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவனை நான் எங்கேயாவது பேசும்போது நமக்கு ரிப்ளை வரும் இல்லைங்களா, நம்ம பிள்ளைங்கள கேட்கும்போது அவங்க பேசுகிற டோன்லேயே நமக்கு புரிஞ்சிடும் எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன் இவ்வளோ சத்தமாக பேசுகிற, இப்போ நான் கேட்குறதுல என்ன இருக்குது, பொறுமையாக பதில் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அவன் சொல்கிறான் என்கிட்ட, ஏம்மா ஆயாட்ட இவ்வளோ குரல் வசதி பேசுகிறீங்க, பொறுமையாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி குழந்தைங்க என்னங்க, நம்மளை தான் எல்லா விதத்துலேயும் முதல்ல பார்க்குறாங்க. நம்ம செய்கிறது, நம்ம எக்ஸசைஸே செய்யாமல், நம்ம தவமே செய்யாமல், நீ போ கிளாஸ்க்கு, எக்ஸசைஸ் கிளாஸ் உடற்பயிற்சிக்கு போ, தவம் பண்ணு, டெய்லி காலையில் 10 நிமிஷம் தவம் பண்ணு, அரை மணி நேரம் தவம் பண்ணு, சாயங்காலம் தவம் பண்ணுன்னா எப்படிங்க பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. நம்ம செய்தால் நம்ம சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வர்றாங்கன்னு வைங்களேன் மனவளக்கலைக்கு, அவங்கள்ட்ட இருக்க மாற்றத்தை பார்த்து மற்றவங்க வரணும். அவங்கள்ட்ட இருக்க மாற்றங்களை பார்த்து மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வரணும். நம்ம வலுக்கட்டாயமால கூட்டிகிட்டு வரக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன வந்திருக்குங்க, மனவளக்கலையில் மாற்றங்கள் வரணும். இப்போ பயிற்சி செய்ய தான் இது வரும். ஏன்னா பல கோடி ஆண்டுகளாக மனிதனாக இப்படியே வாழ்ந்துட்டோம். அது கொஞ்சமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பயிற்சி செய்ய தான் மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். பயிற்சியே செய்யலைன்னா மாற்றத்தை பார்க்கவே முடியாது. இப்படி வி ஆர் த ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது குட் பேரண்டிங் டிப் அப்படின்னு ஒரு டாக்டர் பேசுகிறாங்க. பேரண்டிங் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய குட் பேரண்டிங்லாம் நிறைய செக்ஷன் நடக்கும். பேரண்ட்ஸ்க்கு நடக்கும், குழந்தைங்களுக்கெலாம் நடக்கும். இப்போ பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற
குட் டிப், பேரண்ட் டிப்பே என்னதானா, இதுதானா, நீங்கள் ரோல் மாடலாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் அப்படிங்கிறது தான் குட் பேரண்டிங் டிப் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து அந்த ஸ்பீச்சில் சொல்கிறாங்க. அப்புறம் நாம் உலகிற்கு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும் நல்ல எடுத்துக்காட்டாக சுவாமிஜி இருந்தாங்க, எடுத்துக்காட்டாக எல்லா விதத்துலேயும். இப்போ அவங்கள எடுத்துக்காட்டாக வச்சு தான் நம்மளும் இதெல்லாம் செய்கிறோம். விவேகானந்தர் இருந்தார், பாரதியார் இருந்தார், வள்ளலார் இருந்தார். எல்லாரும் எப்படி இருந்தாங்க, இந்த உலகிற்கே எடுத்துக்காட்டுகளாக மாறினார்கள். இப்படி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். குடும்பம் இந்த அடுத்ததுக்குள்ளே வரும்போது, தான் மட்டும் விட்டுட்டு வரும்போது ஒரே ஒரு வார்த்தை சுவாமிஜி குறிப்பிடுவாங்க. யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க சுவாமிஜி. யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டால்தான் குடும்பத்திலும் சரி, சுற்றத்திலும் சரி, ஊரோடும் சரி, உலகிற்கும் சரி நாம் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். அவங்கள ஏற்றுக்கலைன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஏற்புத்தன்மையே இல்லைன்னா பிணக்குகள் தான் வரும். அதில் தான் குடும்பம் வரும்போது தான் பெற்றோர். இதில் அந்த பர்வீன் சுல்தானா அம்மா ஒரு ஸ்பீச் பேசும்போது சொன்னாங்க, பெற்றோர்னா யார்? குழந்தைகளை பெற்றதனால் பெற்றோர் அல்ல, குழந்தைகளை பெரும் வரத்தை பெற்றதனால் பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைகளை, இப்போ குழந்தைங்க இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளை பெரும் வரம் நம்ம பெற்றிருக்கோமா, அதனால என்னவா நம்மளை பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். பெற்றோர்கள்னு சொல்லும்போது நம்மை பெற்றோர்கள், நாம் பெற்றவர்களாக, நம்ம குழந்தைகளை நம்ம பெற்றவர்களாகவும், நம்மை பெற்றவர்கள், நம்ம பெற்ற அம்மா அப்பா தாய் தந்தை, இவங்களை எப்பவும் என்ன விடக்கூடாது, தவிக்க விடக்கூடாது. குழந்தைகளையும் சரி, நம்முடைய பெற்றோரையும் சரி. தவிக்க விடுவது என்பது கடமையிலிருந்து தவறுவது. நாம் ஒரு பெற்றோராக என்ன செய்யணும்னு சொல்லி சில விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். குழந்தைகளிடம் பேசணும். குழந்தைங்களிடம் என்ன சொல்கிறாங்க, பேசுங்க. பாதி வீட்டில் என்ன பண்ணுறது இல்லை, பேசுகிறதே இல்லைங்க. நான் அப்பா வருவாங்க, அம்மா இருப்பாங்க, குழந்தையும் ஸ்கூல்லேருந்து வரும், எல்லோரும் என்ன பண்ணுறது, ஆளுக்கு ஒரு ஃபோனுங்க, அவ்வளோதான். ஃபோனை தான் பார்க்குறாங்க, ஃபோனை தான் பேசுகிறாங்க. ஒவ்வொருக்கொருவர் என்ன பண்ணுறதில்ல, கருத்துக்களை பரிமாறிக்கிறதே இல்லை. பேசினா தானேங்க தெரியும் குழந்தைங்களுக்கும். பாதி இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்பீச்சிலேயும் சொன்னாங்க, குழந்தைங்கள இந்த திருவிழாக்கள், திருமணம், இறந்த வீடு, இதுக்கெல்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், குழந்தைங்களுக்கு என்னங்க, குழந்தைங்களுக்கு லீவ் இல்லைங்க, லீவ் கிடைக்காது ஸ்கூலில். அதனால் குழந்தைங்கள எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. என்னை ஊரில் ரொம்ப பேர் கேட்பாங்க, நீ சேது மகளா, உன்னை பார்த்ததே இல்லையேம்பாங்க. ஏன்னா என்னை எதுக்குமே கூட்டிகிட்டு போகிறதில்ல, யார் வீட்லேயாவது விட்டுட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் இருக்க அத்தை வீடு, பாட்டி வீடு, அவங்க வீட்டில் விட்டுட்டு இவங்க 2 நாள் போய் ஊரில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கல்யாணம் நடக்கும், பங்குனி உத்திர திருவிழா நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் பாதி பேர் என் தம்பியை எல்லாருக்கும் தெரியும், என்னையே தெரியாது. இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, எங்கள் அப்பா பேரை சொன்னது போக என் தம்பி பேரை சொல்லி அவங்க அக்கான்னு சொல்ல வேண்டியிருக்கு. பாதி இடத்துல அதான் கார்த்தியோட அக்காவா அப்படின்னு கேட்குறாங்க. அவனை தெரியும், ஏன்னா அவன் போகிறான், எல்லா விசேஷத்துக்கும் போகிறான், எல்லாத்துக்கும் போகிறான், எல்லாரையும் பார்க்குறான். அது என்னையே கேட்பான் ஏதாவது ஒன்றுன்னா, உனக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா, ஏன் பேசுகிற அப்படிமா. ஆமாம் எனக்கு தெரியாது. ஏன்னா போனால் தானேங்க தெரியும் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, என்னவெல்லாம் பின்பற்றி வர்றாங்க, எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரியவங்களை பார்ப்போம், நிறைய பேர் அவங்களுக்குள்ளே எப்படி பேசிக்கிறாங்க, பெரியவங்கள்ட்ட எப்படி நம்ம அம்மா அப்பா நடந்துக்கிறாங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டி இன்னொருத்தட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம பெரியப்பா சித்தப்பா எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் எப்படிங்க பார்க்க முடியும்? இதெல்லாம் என்ன படத்தில் போய் பார்க்க முடியுமா? நம்ம இந்த மாதிரி விழாக்களில் கலந்து கொள்ளும்போது தான் தெரிய வரும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது, கல்யாணம் ஆன பிறகு நிறைய விஷயங்கள் தெரிய வருதில்ல. ஏன் நம்ம போகிறோம், அதில் ஈடுபடுறோம், அதனால தெரியுது. அதனால் குழந்தைங்கள்ட்ட முதல்ல என்ன சொல்கிறாங்க, பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. இந்த
விஜய் ஆண்டனியோட பொண்ணு கூட என்னங்க, என்ன காரணம்னே தெரியாது இந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. பாதி விஷயங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரியறதில்ல, டீச்சர்ஸ்க்கும் தெரியறதில்ல. ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட பேச டைமே ஒதுக்குறதில்ல. என்னதான்ப்பா சும்மா நம்ம தான் பேசணும், அவங்க பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசுவாங்க, நம்ம தான் வளவலன்னு பேசுவோம். சும்மாவாது என்னங்க இன்றைக்கி என்னப்பா நடந்தது ஸ்கூலில், அதாக இருந்ததா, என்ன டீச்சர்ஸ் வந்தாங்களா, என்ன சப்ஜெக்ட்ஸ் நடத்துனாங்க, யாரும் லீவா இன்றைக்கி டீச்சர்ஸு, நீங்களாக தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் பேசுவாங்க அவங்க. அப்படியே பேச 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 தான் நீ எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய கஷ்டத்தையோ நல்ல விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வீட்டில் ஆள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். ஐயோ இதை போய் அப்பாட்ட சொல்லலாமா, ஐயோ இதை போய் அம்மாட்ட சொல்லலாமா அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. அதனால் அந்த குழந்தைக்கு தன் நம்பிக்கை போயிடுது, தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசலாம், நீ என்னவாக இருந்தாலும் பேசு. என்னங்க உடனே சொல்லி நம்ம என்ன இந்த காதல்னு சொல்லி வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருமே இளைஞர் பருவத்தை தாண்டி தானே வந்திருக்கோம். அப்போ நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு தன்மை இருந்திருக்கும். அப்போ நம்ம வீட்டில் கட்டுப்பாடோடு வளர்த்தாங்க, அதெல்லாம் நமக்கு இருந்ததால் நம்ம கட்டுக்கோப்பாக வளர்ந்துட்டோங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு கட்டுப்பாடே இல்லை. பல விஷயங்களை மீடியா மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது, நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரியுது. தவறான வழிக்கு நிறைய வழிகள் இருக்குது போகிறதுக்கு. அப்போ என்ன இது இயற்கை, எல்லாருக்கும் உண்டு தான். ஆனால் இப்போ உன்னுடைய கடமை என்ன, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொள்றதுக்கு உன்னுடைய காலில் நிற்பதற்கான வழியை நீ தேடிக்கொள். அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் யோசிக்கலாம். இது இயற்கைப்பா, எல்லாருக்கும் வரும்ப்பா, அதை பற்றி பெருசுப்படுத்தாத. உனக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ உனக்கு அதில் போய் நீ ஈடுபடு அப்படின்னு என்ன பண்ணி விடணும், டைவர்ட் பண்ணி விடணும். அதெல்லாம் என்கிட்ட வந்து பேசலாமா, நீ இதெல்லாம் நீ செய்யலாமா, நீ அவனை பார்க்கவே கூடாது பேசக்கூடாதுன்னா அப்போ தான் என்ன பண்ணும், நமக்கு தெரியாமல் பார்க்கும், நமக்கு தெரியாமல் பேசும். பரவாயில்லப்பா நீ ஒரு ஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணு, அதனால் தப்பில்லை அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ணணுங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு பேசணும். முதல்ல பேசி பேசி தான் குழந்தைங்கள்ட்ட விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து குழந்தைகள் முன்பு சண்டை போடக்கூடாது. குழந்தைங்கள் முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுங்க, கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்தும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளணும். ஒருவருக்கு ஒரு சுவாமிஜி அதான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, விட்டு கொடுத்தல், தியாகம், இதெல்லாம் தானே சொல்லியிருக்காங்க. சகிப்புத்தன்மை தானே குடும்ப அமைதிக்கு வழின்னு சொல்லியிருக்காங்க. விட்டு கொடுத்தார் எப்போதும் என்ன பண்ணதில்லை, கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அப்புறம் எங்கே நமக்கு மட்டும் வரப்போகுது. கொஞ்சம் என்ன அவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கும், போனால் போயிட்டு ஜெயிச்சுட்டு போகிறாங்க, யார் கணவன் தானே மனைவி தானே அப்படின்னு என்ன பண்ணிடலாங்க, விட்டு கொடுத்துடலாம். விட்டு கொடுங்கள். அப்புறம் என்னங்க, அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளணும், அது ஒன்று. அப்புறம் தவறுகளை இருவரும் கண்டிக்கணும். ஒரு குழந்தை தவறு செய்யுது, ஒரு தப்பாக ஏதாவது செய்யுது அப்படின்னா இருவரும் என்ன பண்ணணுங்க, கண்டிக்கணும். அம்மா கண்டிப்பாங்க, அப்பா என்ன சொல்கிறது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கணும், சரி செய்ய வேண்டிய இடத்தில் சரி செய்யணும். இருவரும் சேர்ந்து. என்னதான் கூடாதுன்னு சொல்கிறாங்க, வஞ்சத்தில் அவங்கள தவறான வார்த்தைகளாலும் தவறான எண்ணத்தாலும் மட்டும்தான் நம்ம வஞ்சிக்க மட்டும்தான் கூடாது. அப்படி செய்யும்போது மட்டும் கணவனோ மனைவி என்ன பண்ணலாம், வேணாம்மா அந்த வார்த்தைகளை சொல்லாத அப்படின்னு சொல்லலாம். இப்போ கணவர் ஒரு பெற்ற மகன் தான் கணவரோட சண்டை போடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லணும், வஞ்சிக்கக்கூடாது. டேய் நீலாம் நல்லா இருப்பியாடா அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் பெற்ற பிள்ளை இல்லைங்களா, சாமிஜி சொல்லுவாங்க நம்மளோட ஜெராக்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம செய்ய முடியாததை செய்ய பிறந்திருக்கான், நம்ம செய்ய முடியாததை எல்லாம் செய்ய பிறந்திருக்கு, அதுதான் குழந்தை. அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல, நம்ம கண்டிக்கணும். அப்போ அப்பா சொல்வார், ஏன்னா இப்படிலாம் வார்த்தை பேசுகிற அப்படின்னு. தப்பு, என்னவா இருந்தாலும் உன்னையே பெற்றவர், அவர் ஏதோ வார்த்தை சொல்லியிருந்தா கூட நீ என்ன பண்ணு, உன் தப்பு என்னன்னு அதை உணர்ந்து அதை சரி பண்ணு, வார்த்தைகளால் காயப்படுத்தாத. அவனுடைய என்ன அலை உன்னை என்ன பண்ணும், கண்டிப்பாக அது உனக்கு சாபமாக மாறி துன்பத்தை தான் தரும் அப்படின்ற விளக்கங்களை அறிவுரையாக ரொம்ப சொல்லாமல்
அவன் ஒரு 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 சூழ்நிலை வரும் இல்லைங்களா, அப்போ எடுத்து சொல்லணும். அப்போ கண்டித்து அனுப்பி விட்டுட்டு அவன் நல்ல ஒரு மூடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மூடு இருக்கும்போது அவங்களுக்கு அதை ரொம்ப விளக்கமாலாம் சொல்லாமல் டக்குன்னு புரியும்படி ஷார்ட்டாக எப்படி நமக்கு சொல்ல தெரியுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கணும். அவர்களின் மொழி அறிந்து பேசுங்கள் அப்படிங்கிறாங்க. குழந்தையோட மொழி அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு என்ன புரியுமோ அப்படி பேசுங்க. அதுதான் நான் முன்னாடி குறிப்பிட்டேன். உடன் பிறந்தோர்கள் உறவுகள் அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா பாசம் இருக்க வேண்டும், அது பற்றாக மாறிவிடக்கூடாது. ஒரு நீயா நானா ஷோவில் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் எல்லாருமே ட்வின்ஸாக வந்திருந்தாங்க. ஒரு 2 அக்கா தங்கை 2 பேரும் அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் எனக்கு வாங்குகிற மாதிரியே கலரில் எனக்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸே தான் என் தங்கைக்கும், அதான் ட்வின்ஸ் தானே, தங்கைக்கும் எடுப்பேன் அப்படின்னு. ஆப்போசிட்டில் கணவன்மார்கள். அவர் சொல்கிறாரு, ஏங்க உடன் பிறந்தவர் தானே, 2 பேர் உடன் பிறந்தவர்கள், அது என்னவா மாறுதுங்க, பாசம் பற்றாக, நான் சொல்கிறது தான் நான் செய்கிறது தான் அப்படின்னு என்ன ஆயிடுது, பற்றா மாறி போச்சு அந்த இடத்துல. இப்போ கணவன் சொல்கிறாரு, ஏங்க இதனாலே தாங்க எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது, எனக்கு பிடிச்சதை என்னால் என்ன பண்ண முடியல, என் மனைவிக்கு எடுத்து கொடுக்க முடியலை, நான் வேணாமா இந்த கலர் எடுத்துக்கோன்னா அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை நான் எனக்கும் பிங்க் எடுத்துருக்கேன் உனக்கும் பிங்க் தான் எடுக்கணுங்கிறாங்க. இப்படி என்ன வருதா அவங்க குடும்பத்தில், இதனால் பிரச்சனை வருது அப்படின்னு ட்வின்ஸ் ஷோ அப்படின்னு ஒரு ஷோ நடக்கும்போது சொன்னாங்க. அப்புறம் சுற்றம் அப்படின்னு வரும்போது இது மன விரிவு வரும்போது தான் சுற்றம் ஊர் உலகம் அளவுக்கு நம்மளால் போகிறோம். குடும்பம் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு குறுகிய வட்டம், இந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே கடமை இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நம்ம சுற்றத்துக்கும் நம்மளுடைய கடமை இருக்குது, நம்ம ஊருக்கும் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, உலகிற்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. நட்பு நலம் பெருகினால் மட்டும்தான் இந்த சுற்றத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்ய முடியும். இந்த பார்க்கிங் அப்படின்னு ஒரு படம் நேற்று வீட்டில் போட்டிருந்தாங்க, நான் இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் இடத்துக்காக சண்டைங்க, அதான் படமே. ஒரு கார் பார்க்கிங் இடத்துக்காக பெரிய ஒருத்தருக்கு ஒரு பூசல் சண்டை, இதுதான் அந்த படமே ஃபுல்லாக எடுத்திருக்காரு. ஒருத்தர் பைக்கு விட்டுருக்காரு, மேல் வீட்டுக்காரரு கார் வாங்கியிருக்காரு. ஸோ சொல்கிறாரு, ஏங்க உங்கள் பைக் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, நான் காரை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு. காரு ஷெட், அது கார் நிறுத்திடுற ஒரு கார் தான் நிறுத்த முடியும், அந்த அளவுக்கு தான் ஷெட்டு. கார் நிறுத்திடுறார். இவருக்கு அவர் மேலே என்னங்க கார் வாங்கிட்டாரே என்ன கீழ் வீட்டுக்காரருக்கு பொறாம, பைக்கு ஓரம் வைக்க வர சொல்லிட்டாரே நம்ம பைக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீறல் எங்கேயோ விழுந்திருக்கு. அந்த கார் கழுவுறதுக்குன்னு ஒரு பையன் வரான். இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஏறுது, கார் கழுவுறதுக்கு ஒரு பையனா, காரை வேற இவரே கழுவ மாட்டார், கழுவுறதுக்கு ஒரு ஆள் வேற அப்படின்னு இவருக்கு இன்னும் கொஞ்சம் பொறாமை அதிகமாகுது. அப்போது அந்த பையன் கழுவிட்டு சாவி கொடுக்கும்போது சொல்லிட்டு போகிறாப்புல, சார் கீறல் லைட்டாக ஒரு கீறல் விழுந்திருக்கு சார். எங்கே சார் பார்க்கலையா, நீங்கள் பார்த்து போங்க சார், புது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் உடனே கீழே இறங்கி வந்தோன்னா இந்த கீழ் வீட்டுக்காரர் வெளியே வர்றார். 2 பேரும் டெனண்ட், யாருமே ஓனர் கிடையாது, 2 பேருமே வாடகைக்கு இருக்கிறாங்க. உடனே இவர்கிட்ட சொல்கிறாரு, பாருங்கள் இந்த கீறல் விழுந்திருக்கு சார், எதுவும் நீங்கள் வண்டி நிறுத்தும் போது தெரியாமல் கீறல் விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டுடுறாரு. இதுதாங்க காரணமாயிருது. அப்படின்னா வேணும்னு வண்டியை கீழ் போட்டேன் நீ சொல்கிறியா அப்படின்னு என்ன ஆயிடுது, ஒருத்தர் பேசி சண்டை வந்து பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அந்த காரை நிறுத்த விடாமலாம் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஓனர்கிட்ட போய் பேசுகிறாரு, இந்த கார் நிற்க தானே பிரச்சனை வருதுன்னு ஓனர்கிட்ட போய் பேசினா அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு, அது கார் ஷெட்டு, இப்போ ஒரு கார் தானே இருக்குது, ஒரு கார் நிறுத்துங்க, நீங்கள் பைக்கு தானே வச்சுருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்கன்னு சொல்லிடுறாரு ஓனரும். ஓ இப்போ அந்த வாடகைக்காரருக்கு கார் நிறுத்தணுன்றதுக்காக ஏன் பைக்கை ஓரமாக நிறுத்த சொல்கிறியான்னு சொல்லி இவர் வேணும்னே கார் வாங்குறாரு. அவர் கார் வாங்கினதுக்காக இவர் ஒரு கார் வாங்கி அங்கே நிறுத்தவே இடம் இல்லைங்க, கொஞ்சம் யோசிக்க வேணாங்கம்மா, ஒரு கார் தான் நிறுத்த முடியுது, அந்த காரை வாங்கிட்டு இவர் நிறுத்துறதுக்கு முன்னாடியே இவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறார், அவர் ஐடியில் வேலை பார்க்குறார், மேலே இருக்கவர் அந்த பையன். இவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு மத்தியான டைமில் நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு வீட்டுக்கு வரார். காரை கொண்டு அப்பயே நிறுத்திடுறார். சாயங்காலம் தானே இந்த பையன் வர்றாரு, மத்தியானமே காரை கொண்டு நிறுத்திட்டு போயிடுறாரு.
சாயங்காலம் வந்து இவர் கார் உள்ளே நிற்கிது. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் அயன் பண்ணுறவர் சொல்கிறார், சார் அவர் மத்தியானமே வந்து நிறுத்திட்டார் சார் அப்படின்னு. உடனே இந்த ஐடி பையன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் மத்தியானம் லஞ்ச் டைமில் வேக வேகமாக லஞ்சை கூட சாப்பிடாம காரை கொண்டு வந்து நிறுத்தணும்னு வந்துடுறாரு. இப்படி 2 பேருக்கு இடையில இப்படி பிரச்சனைங்க. 2 பேர் ஒரு நாள் அட் அ டைம் வந்துடுறாங்க. வந்ததில் இந்த பையன் வேகமாக உள்ளே விட்டு கார் நிறுத்திடுறான். இதில் பெரிய பிரச்சனையாகி மேல் வீட்டில் அவரோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க. அந்த இளம் தம்பதியர்கள், அந்த அம்மா மாசமாக இருக்கிறாங்க. கடைசியாக என்ன முடிவு அப்படின்னா, ஒருத்தருக்கு கொலை பண்ணுற அளவுக்குலாம் போயிடுறாங்க. சண்டை போட்டு அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு. இவர் வந்து கார் ஸ்டெப்னியோட அந்த நட்டெல்லாம் கழட்டி விட்டு இந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது பெரிய ஆக்சிடெண்ட் ஆக வேண்டியது வந்து காப்பாற்றி இப்படிலாம் பெரிய பிரச்சனை ஆகுதுங்க. கடைசியாக அந்த பெண்ணுக்கு வந்து பிரசவ வலி. அந்த பெண் பிரசவ வலியில் துடிக்கிறா. ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறா, நீ வா, நீ எங்கே இருக்க, எனக்கு வலி வந்துடுச்சு அப்படின்னு. இந்த பையன் வந்து கீழே அவர்கிட்ட போய் நான் வந்து வீடு பார்த்துட்டேன், வேறு வீடே பார்த்துட்டேன், உங்கள் தொல்லை வேணான்னு சொல்லி, இனிமேல் நீங்களும் நானும் என்றைக்கும் சந்திக்கவே கூடாது அப்படின்னு காரசாரமாக பேசுகிறான். அதில் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபமாய் அவனை அடித்து ஒரு நினைவில்லாத நிலைக்கு அவன் போயிடுறான். இவனை எப்படியாவது கொண்டு போய் ரூமுக்குள்ளே போடணும்னு அவர் இழுத்துட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்துடுறாரு. இந்த பெண் பேசுகிறத கேட்டுடுறாரு. கேட்டு மனசு கேட்காம மேலே ஏறி போகிறார். மேலே ஏறி போனால் இந்த பொண்ணு துடிச்சிட்ருக்கா. உடனே அடுத்த சீன் இங்கே கட் பண்ணி காமிச்சிடுறாங்க. கீழே இவன் வந்து கதவை திறந்தா இவனை ஆளை காணும். என்னடான்னு பார்த்தா இவனை கொல்ல அவன் முடிவு பண்ணி பிரச்சனை ஆகும்போது அடிச்சிடுறான். அடித்து அவர் ரொம்ப இது பண்ணி கேஸோட டியூபை கழட்டி விட்டு மைக்ரோவேவ் ஓவனில் செல்லை வச்சு ஆன் பண்ணி விட்டு போயிடுறான். கதவெல்லாம் பூட்டிட்டு போயிடுறான். போய் மேலே போய் பார்த்தா ஒய்ஃபை காணுமேன்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்து அவள் ஃபோனுக்கு கால் பண்ணால், சார் உங்கள் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க, உங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க குழந்த பிறந்திருக்கு, எப்படி என்ன ஆச்சுன்னொன்னே, என்னங்க உங்கள் அப்பா தான் வந்து சேர்த்துட்டு போனார், அந்த பெண்ணோட அப்பா தான் வந்து சேர்த்துட்டு போனாங்க. என்ன பேருன்னு கேட்டால் கீழே இருக்காருல்ல அவரோட பேர். அப்போ தான் இவனுக்கு எல்லாம் விளக்கம் புரியுது. ஆஹா, கேஸை வேறு நம்ம திறந்து விட்டுட்டோமே, இப்போ அவர் இறந்து போயிடுவாருன்னு சொல்லி கதவெல்லாம் உடச்சி என்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். அதனால் உள்ளே ஏன்னா கதவு பூட்டி சாவி வேறு தூக்கி போட்டான், கதவையும் திறக்க முடியல. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணுறான், வெளிப்பாயே இபி அந்த மெயின் இருக்கும் இல்லைங்களா, அதை போய் ஆஃப் பண்ணி விட்டான். ஆஃப் பண்ணிட்டு எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க, அவரே சொல்கிறார், நான் கொஞ்சம் விட்டு போயிருக்கலாம், எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சு, நானே விட்டு கொடுக்கல, உனக்கு இப்போ தான் 30 வயசு, அப்போ நானே விட்டு கொடுக்காத போது நீ எப்படி விட்டு கொடுப்ப, தப்பு தான், நான் என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்னு. இப்போ இந்த நட்பு நலம் காக்கணும்னா என்ன இருக்கணுங்க, நமக்கு நம்ம அந்த கடமையிலேருந்து தவறாமல் நல்லவங்களாக இருந்தால் பேசலாம். நமக்கு அவங்களுக்கு ஒத்து வரலைன்னா என்ன பண்ணிக்கலாங்க, ஒதுங்கி பேசாமல் நம்ம வாடு இருக்கலாம், அவ்வளோதான். இதுதான் அந்த அதான் ஒரு படமே அதுதான், அப்படி தான் இதை எடுத்திருக்காங்க, பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் அப்படிங்கும் போது நாட்டுக்கோட்டை நகரத்தார் அந்த இதிலேருந்து எங்களோட இதிலேருந்து இந்த 60ஆம் ஆண்டு விழா, கோவை 60ஆம் ஆண்டு விழா நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா பெண்கள் சேவை செய்ததை பற்றி பேசினாங்க. அதில் புதுவயல் அப்படின்ற ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா வள்ளியாச்சி அப்படிங்கிறவங்க இந்த இந்திய குழந்தைகள் நல சங்கம், இந்திய குழந்தைகளை நலனுக்காக ஒரு சங்கம், குழந்தைகள் நல சங்கம்னு இருக்கு இல்லைங்களா, அந்த குழந்தைகள் நல சங்கத்தில் தென்னிந்தியானுடைய சங்கத்தின் துணை தலைவராக இருந்திருக்காங்க அந்த அம்மா வள்ளியாச்சின்றவங்க. இந்த கவர்மெண்ட் அப்போ என்ன இருந்தது அப்படின்னா, பெண் சிசு கொலை அதிகமாக இருந்தது. பெண் குழந்தை பிறந்தால் என்ன பண்ணுறதுங்க, அதை கொன்னணுன்ற ஒரு நிலை இருந்தது இல்லையா ஒரு காலத்தில், அந்த டைம். அப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னார்வல தொண்டர்கள், என்ஜிஓன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தன்னார்வ தொண்டர்களை கொண்டு இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணி இந்த வள்ளியாச்சிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க நிறைய பேரை கூப்பிட்டுட்டு உசிலம்பட்டியை சுற்றி ஒரு 300 கிராமம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கிராமப்புறத்தில் தானே இதெல்லாம் நடந்தது. அப்போ கிராமப்புறத்தில் போய் நீங்கள் மக்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த சிசு கொலையை நிறுத்துங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. தன்னால் தொண்டர்கள் நிறைய பேரோடு இந்த ஆட்சியும் போகிறாங்க. போய் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணலை,
அதை கேட்குற நிலமையில் இல்லை. இவங்களை திட்டி வஞ்சு ரொம்ப இது பண்ணி அனுப்பி விட்றாங்க, இழிவுபடுத்தியெல்லாம் அனுப்பிடுறாங்க. இந்த ஆட்சி ஆனாலும் இதை நம்ம விடக்கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்தபோது அந்த பெண் சிசு கொலையை நான் தடுத்தே தீரணுன்ற ஒரு பெரிய வைராக்கியத்தோடு என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இந்த மதுரை தியாகராஜா காலேஜ் இருக்குது இல்லைங்களா, கரிமுத்து தியாகராஜன் செட்டியாரோட பேத்தி அவங்க உமா வீரப்பன் சொல்கிறாங்க, அவங்களோட இணைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிராமங்களுக்குள்ள மொபைல் ஹாஸ்பிட்டல் வண்டியில் மருந்துகளெல்லாம் வச்சுட்டு மக்களை போய் பார்த்து அவங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து, அப்படி என்னங்க கவுன்சிலிங் மாதிரி அவங்கள்ட்ட பேசி 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 மனசெல்லாம் மாற்றி அவங்க மனசில் இடம் பிடிச்சி இவங்க சொல்கிறத அவங்கெல்லாம் கேட்குற நிலைமைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட மாற்றத்தை கொண்டு வந்து பெண் சிசு கொலையை தடுத்தார்கள். இது எப்போ வரும்? மன விரிவு, சமுதாயத்துக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படிங்கும் போது தான் என்ன வருங்க, இந்த மாதிரியான உயர்வான எண்ணங்கள் வரும். அப்போ தான் ஊருக்கு ஏதாவது செய்யணும் இந்த உலகத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் சிசு கொலை இருந்துதா? பெண் சிசு கொலை இல்லை, இப்போ எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கு செய்ய முடிஞ்ச கடமையை செய்திருக்காங்க. காந்தியடிகளும் அப்படி தான் நவகாளி யாத்திரைக்கு போகும்போது தந்தி வந்து தான், நவகாளி யாத்திரைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வரும் பாதையில் முல்லை போடுவோம், முல்லை வெட்டி போடுவோம். இப்போ காந்தியடிகள் சொன்னாங்களாம், நீ முல்லை வெட்டி போட்டால் நான் செருப்பில்லாமல் நடந்து வருவேன்னாராம். நான் என்ன பண்ணுவேன், நீ முல்லை வெட்டி போடு, நான் செருப்பில்லாமல் தான் வருவேன். அப்படி போனாராம் அந்த யாத்திரைக்கு. அவர் மேலே கற்கள் நரகளை தூக்கி போட்டாங்களாம். ஒரே வார்த்தை சொன்னார், என்னுடைய தேசத்தின் ஒற்றுமை குலையாமல் நான் என்னுடைய சேவையை செய்வேன். இதெல்லாம் எப்போ வரும்? இந்த ஊருக்கு, அதாவது நம்ம கடமையை சரிவர செய்து குடும்பத்திற்கான கடமையை சரிவர செய்து அதுக்கப்புறம் தான் எங்கே வர முடியும், மற்ற சமுதாயம் அப்படின்னு வரும்போது தான் சுற்றம் ஊர் உலகம்ன்ற மனநிலைக்கு நம்ம வர்றோம். எல்லாருக்குமே இந்த கடமைகள் எல்லாமே இருக்குது. அதான் சுவாமிஜி சொன்னாங்க, நீங்கள் உலகத்துக்கோ ஊருக்கோ ஏதாவது செய்யணும். ஆக இவங்கள மாதிரிலாம் என்னால் செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சுவாமிஜி. என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்கங்க, இந்த உலகை தினமும் 25 முறையாவது வாழ்த்துங்கள், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று. நினைவு அலைகளை பரப்பி அப்படின்னு ஒரு பாட்டில் கூட வரும் இல்லைங்களா, நம்மளுடைய தவ நிலையிலிருந்து நினைவு அலைகளை பரப்ப விடுங்க. இந்த வாழ்த்து என்ன பண்ணுங்க, பிரபஞ்சத்தில் பதிந்து, நம்மளுடைய வாழ்த்து பிரபஞ்சத்தில் பதிந்து எங்கு எப்பொழுது அந்த வாழ்த்தின் விளைவு நடக்கணும்னு இருக்கோ அங்கெல்லாம் போய் செயலாகும். யார் மூலியமாவது துன்பங்கள் நீங்கி நன்மை விளைவிக்க ஒரு காரணமாக, ஒரு வித்தாக அமையும். அதனால தான் என்ன சொன்னாங்க, ஈஸியாக சிம்பிளாக இதையாவது செய்யுங்க உலகுக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எந்தவித கஷ்டமும் கிடையாதே. எல்லாரும் ஊருக்கு உலகுக்கு உடனே வந்து தொண்டாற்ற முடியாது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாங்க, நமக்கு கிடைத்த வாய்ப்பு, யார் மூலியமாவது இந்த உலகத்துக்கு நன்மை நடக்கட்டும், நான் என்னுடைய வாழ்த்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு சின்ன கடமையை நம்ம டெய்லி செய்யணும். அதை கடமையை கடமைக்குன்னு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. கடமை என்ன பண்ணக்கூடாதுங்க, கடமைக்கு செய்யாத, செஞ்சால் ஒழுங்கா செய், இல்லைன்னா செய்யாமையாவது போயிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கடமையை கடமைக்கு செய்யாத. நாம் செய்யும் செயல்கள், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் ஆழ் மனதில் பதிந்து, ஆழ் மனதில்னால் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னங்க, கருமையத்தில் பதிந்து அடுத்த செயலுக்கு அது ஊக்கமாக அமைகிறதுங்கிறாங்க. அடுத்து நம்ம செய்யும் செயல்களுக்கு அதுதான் ஊக்கம். நம்ம எண்ணம் ஆராய்தல் நடத்தும் போது கூட எண்ணம் அப்படிங்கும் போது சொல்லுவோம். எண்ணம் என்னங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, செயல் விளைவு இல்லைங்களா, அப்படி தானே போடுவோம், செயல் விளைவு பதிவு. அதுவே பதிவு என்ன ஆகும், மறுபடி எண்ணம் செயல் விளைவு, இப்படி தானே மாற்றி மாற்றி வருது. அதுதான் கொடுக்குறாங்க. நாம் செய்யும் செயல்கள் நம் ஆழ் மனதில் பதிந்து அது என்னவாகுதுங்க,
அடுத்த செயலுக்கு ஒரு ஊக்கமாக, அதுதான் ஊக்கத்தை கொடுத்து அடுத்தடுத்த செயலை செய்ய வைக்கிறதுக்கும் அதுதான் ஊக்கமாக இருக்குது. அதனால் பதிய வைப்பதை எப்படி பதிய வைக்கணும்? நல்ல பதிவாக போடணும். அதுதான் வள்ளுவர் குறிப்பிடுறாங்க ஒரு குறளில், அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள், நம் திறமையை கொண்டு சரியான வழியில் ஈட்டிய பொருள். நம் திறமையை, அதனால தான் சொன்னாங்க முதல்ல, இயன்ற அளவில் நம்மளோட திறமை என்ன, அந்த திறமையை தெரிந்து கொண்டு அதன் வழியாக ஈட்டிய பொருள்கள் நிலைக்கும், நீடிக்கும். அதன் வழியில் ஈட்டிய பொருள்கள் என்னவா இருக்குங்க? நிலைத்து இருக்கும், நீடித்து இருக்குங்கிறாங்க. இப்போ தவறான வழியில் ஈட்டிய பொருள்கள் என்ன கொடுக்குங்க? வாழ்க்கைக்கு நன்மையை தராது, நிலைத்தும் இருக்காது, நீடித்தும் இருக்காது. சரியான வழி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, பிடித்த துறையில், அதில் 3 வாக்கியம் குறிப்பிடுறாங்க. பிடித்த துறையில் முழு ஈடுபாடுடனும் முழு அர்ப்பணிப்போடும், பிடித்த துறையில் முழு ஈடுபாடோடையும் முழு அர்ப்பணிப்போடும் செய்யும்போது அது சரியான வழியில் செய்யும் தொழிலாக அமைகிறது. கடமை தவறுவதும் தவறான வழிதான் அப்படிங்கிறாங்க. இப்போ தவறான வழின்னு சொல்லும்போது நம்ம கடமையிலேருந்து தவறுறது என்னவாமா? ஒரு தவறான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. நம் கடமையை நிறைவேற்ற இதெல்லாம் செய்யக்கூடாதான். என்னெல்லாம் செய்யக்கூடாது? நம்ம கடமையே, ஏங்க குடும்பம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பொருள் ஈட்டணும், என் கடமை தானேங்க. என் பெற்றோரை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், இதெல்லாம் என்னோடய கடமைங்க. நான் அப்போ எப்படி பொருள் ஈட்டணும்? இந்தந்த வகையெல்லாம் ஈட்டக்கூடாது, இந்த செயல்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, லஞ்சம் வாங்கக்கூடாது. எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாதான்? லஞ்சம். என் கடமையை செய்யணுங்க, எனக்கு பொருள் வேணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது? கிடைப்பதுக்கு போக லஞ்சம் பெறக்கூடாது. கடமையில் அலட்சியம் செய்ய கூடாது. அந்த சொன்னாங்க, கடமையை காலத்தில் செய்திடு அப்படின்னு ஒரு கவி சொன்னாங்க. அலட்சியமாக இப்போ விட்டுட்டு, இப்போ ஒரு குழந்தை சின்ன குழந்தையா இருக்குது, அந்த குழந்தை பேசுகிறது, அந்த மழலை மொழி, அது நம்மளை பார்த்து சிரிக்கிறது எல்லாம் அந்த குழந்தை பருவத்தில் தானே அதை என்ஜாய் பண்ண முடியும். அது பெருசான பிறகு வாமா பெண் குழந்தை என் பக்கத்தில் உட்காருன்னு சொன்னால் கூட அந்த குழந்தை என்ன பண்ணுறதில்ல, கொஞ்சம் கூச்சப்படுது, நம்மகிட்ட பேச கூச்சப்படுது, நம்மகிட்ட சொல்ல கூச்சப்படுது. நம்மளை சில இடங்களில் பார்க்கும்போது பெரிய ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்தா பயப்படுது. சிரிக்குமா? இல்லை. அந்தந்த காலத்தில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன கடமையை செய்யணுமோ அதை அலட்சியம் செய்யாமல் செய்து விடணும். அப்புறம் நேர்மையற்ற முறையில் கடமையை செய்யக்கூடாது. எந்த கடமையாக இருந்தாலும் நேர்மையான முறையில் தான் அந்த கடமைகளை நம்ம செய்யணும். காலத்தில் செய்யாத கடமையும் சரியாக இருக்காது. ஒரு கட்டிட கலைஞர் இருந்தார், ஒரு ராஜா கிட்ட. அவரோட கட்டிடங்கள் எல்லாம் இந்த கட்டிட கலைஞர் தான் கட்டி கொடுப்பார். அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு ராஜா, நான் கொஞ்சம் ஓய்வு பெற்று உங்கள்கிட்ட ஓய்வு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ராஜா சொன்னார், முடியாது, நீங்கள் ஓய்வு வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று அரண்மனையோ ஏதோ ஒன்று கட்டணுன்னா நான் யாரை வச்சு கட்டுறது? சரி, நீங்கள் ஓய்வு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க, கடைசியாக என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு அரண்மனை மட்டும் எனக்கு கட்டி கொடுத்துருங்க கடைசியாக நீங்கள் இருக்கும்போது, அப்புறம் யாராவது வரும்போது நான் அப்புறம் வேறு வேலைகள் இருந்தால் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த ராஜா சொன்னாரேன்றதுக்காக, அதான் கடமைக்குன்னு சொன்னாரேன்றதுக்காக இவர் என்ன பண்ணாருங்க, சரியாக போய் பார்க்காம அந்த ரேஷியோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மண் எவ்வளோ சேர்க்கணும், கல் எவ்வளோ சேர்க்கணும், அந்த ரேஷியோ, சிமெண்ட் எவ்வளோ போடணும், இதெல்லாம் சரியான இதையே அவர் கவனிக்கலை. அந்த அரண்மனையில் முழு ஈடுபாடே இல்லை அவருக்கு. ஈடுபாடு இல்லாமல் ஏதோ தானோ அந்த அரண்மனையை கட்டி முடிச்சிட்டார். கட்டி முடிச்சுட்டு, ராஜா அரண்மனையெல்லாம் கட்டிட்டேங்க, இந்த அரண்மனையை கட்டி கொடுத்ததோடு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓய்வு வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்டருந்து. இப்போ ராஜா சொன்னாராம், நீங்கள் இவ்வளோ காலமாக எனக்காக எவ்வளவோ அரண்மனைகளை கட்டி கொடுத்துருக்கீங்க, எவ்வளவோ எனக்கு துணையாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு கடைசியில் ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சேன், உங்களுக்கு தான் அந்த அரண்மனை, உங்களுக்கு தான் அந்த அரண்மனை, இதை உங்களுக்காக நான் உங்களை வச்சு கட்டினது, இதை என்னுடைய அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நினச்சாராம்,
ஐயோ முதலே தெரிஞ்சிருந்தா, எனக்குன்னு தெரிஞ்சிருந்தா எப்படியெல்லாம் கட்டியிருப்பேன், இவர் சொல்லாமல் விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி. அதான் சொல்லுவாங்க, கடமைக்குன்னு எந்த வேலையும் செய்யக்கூடாது, முழு ஈடுபாடோடையும் முழு அர்ப்பணிப்போடும் நம்ம அதான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னும் சொன்னாங்க. அந்த அர்ப்பணிப்போடும் முழு ஈடுபாடோடையும் தான் நம்ம செய்யணும். பலனை எதிர்பாராமல் கடமையை செய் அப்படின்னு சொல்லும்போது கீதை சொன்ன வார்த்தை தான் இது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அதில் கீதையில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சாலமன் பாப்பையா அவங்க ஒரு பட்டிமன்றத்தில் சொல்கிறாங்க. என்ன வரிகள் தெரியுமா? உனக்கு கர்மத்தில் அதிகாரம் இல்லை, உனக்கு கர்மத்தில் அதிகாரம் இருக்கிறது, ஒரு பொழுதும் பலன்களில் அதிகாரம் இல்லை. உனக்கு கர்மத்தில் அதிகாரம் இருக்கிறது, ஒரு பொழுதும் பலனில் அதிகாரம் இல்லை. இதை மக்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு அப்போ இருந்த அறிஞர்கள் யோசித்து அங்கே இருந்த மக்களினுடைய மனநிலையை புரிந்து தான் என்ன வாக்கியம் கொடுத்தாங்க? கடமையை செய், பலனை எதிர்பார்க்குற. ஏன்னா பலன் யார் கையில் இருக்குது? கடவுள் கையில் இருக்குது. செய்கிற செயல் மட்டுமே நம்முடைய கையில் இருக்குது. ஆனால் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு? விளைவறிந்து செயல் செய்யுங்க, அதை எதிர்பார்த்து செய்ய வேண்டாம், நன்மை தரும் செயல்களை செய்யுங்க. அது எப்பொழுது அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று இறைவனின் ஆணை இருக்கிறதோ அப்பொழுது அது கிடைக்கும். இப்போதான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம செய்யுங்கன்றத சுவாமிஜி கருத்து. அதே கருத்தரும் அதான் சொல்கிறார். திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு அதனால் பலன் என்ன அப்படின்னு கர்த்தர் பைபிளில் கேட்குறதா சொல்கிறாங்க. இந்த மரங்கள் எல்லாம் இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. மாமரங்கள், பலா, வாழை எல்லாமே எடுத்துக்கோங்க. அது பல காய்கள், பல பழங்களை கொடுக்குது. அப்போ ஒரு மரம் பேசிக்குதான், ஏப்பா இவ்வளோ காய் பழம் எல்லாம் கொடுக்குறியே, இதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு. நான் இவ்வளோ பழம் கொடுக்குறேன், இவ்வளோ காய் கொடுக்குறேன்ல, அப்போ நான் இதெல்லாம் கொடுக்கறதுனால மனிதன் என்ன பண்ணுறான்? எனக்கு தேவையானதை அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். எனக்கு என்ன தேவை? மண் வேணும், தண்ணி வேணும், காற்று நானே எடுத்துக்குவேன், சூரியன்லேருந்து ஒளி எடுத்துக்குவேன். இந்த தண்ணீரை யார் பாய்ச்சணும்? மழை வரலைன்னா நம்ம தானே போய் தண்ணீர் விடுறோம், மனிதன் தானே தண்ணி விடுறான். அப்போ எனக்கு தேவையானதை அவங்க கொண்டு வந்து தானே கொடுக்குறாங்க. நான் எதையும் என்ன பண்ணலை, இதை கொடுத்தா அவங்க எனக்கு செய்வாங்க நான் எதிர்பார்க்கலை. நான் எதிர்பாராமல் செய்யும்போது எனக்கு வேண்டியது தானாக கிடைக்கிறது. இதுதான் மரங்கள் நமக்கு உணர்த்தும் ஒரு பாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கடமையை நம்ம செய்தால் நமக்கு வர வேண்டியது எப்பப்போ வரணும், எப்படி வரணும் என்று இருக்கிறதோ அது எப்படி வந்துருங்க, தானாக வந்துடும். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை. டைம் ஆனதால் நிறைவாக மனிதனின் கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். மனிதர்களாக பிறந்த நம்மளுடைய கடமை என்ன? அறிஞர் அண்ணா குறிப்பிடுறாங்க, போற்ற வேண்டியவை 3. என்னென்ன போற்றப்படணும் அப்படின்னா, உண்மை, உழைப்பு, உயர்வு போற்றப்படணும். பின்பற்ற வேண்டியவை அப்படின்னு சொல்லும்போது கனிவு, துணிவு, பணிவு. கனிவாக இருக்கிறது, துணிவாக செயல்கள் செய்வது, பணிவாக நடந்து கொள்வது, இது பின்பற்ற வேண்டியவை. அடுத்து பேணப்பட வேண்டியவை அப்படிங்கிறதுல தான் என்ன கொடுக்குறாங்கன்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது 3ம் பேணப்பட வேண்டியவை அப்படின்னு. சுவாமிஜி அதான் சொல்கிறாங்க, உனக்கும் நல்லதாய் படித்தாங்க இல்லைங்களா, ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன்னு சொல்லிட்டாங்க. நித்திய கடன்னா என்னங்க? தினமும் செய்ய வேண்டிய கடன். என்னெல்லாம் பண்ணணுமா? நமக்கும் சரி. ஏன்னா நம்ம கடமைன்னு சொன்ன உடனே என்ன தான் நமக்கு தாட் வருதுங்க, நம்மளை மறந்தே போயிடுவோம். குடும்பத்தை பார்க்கணும், பெற்றோரை பார்க்கணும், மாமியார் மாமனாரை பார்க்கணும், இப்படி தான் போவோம். நம்ம கடமையை நம்ம மறந்துடுறோம். அதனால தான் முதல் வார்த்தை என்ன குறிப்பிடுறாங்க? உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதிலே எண்ணத்திலே வந்துடணுங்கிறாங்க. செய்வதும் நித்திய கடனாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க, எது களங்கமில்லா வாழ்வு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உடல் நலம் அறிவின் உயர்வுமே பெருநிதி,
கடமையின் சிறப்பே களங்கமில்லா வாழ்வு. கடமையின் சிறப்பு தான் என்னங்க? களங்கமில்லாத வாழ்வு. களங்கமே இல்லாத வாழ்வு வேணும்னா இதெல்லாம் பண்ணணும். உடல் நலம், அறிவின் உயர்வு, இது ரெண்டும் நமக்கு கிடைத்த பெரும் நிதி. இதை கொண்டு கடமையில் தவறாத செயல்கள் செய்யும்போது அதுவே களங்கமில்லாத வாழ்வுக்கு வழிவகுத்து கொடுக்கிறது. அப்புறம் நன்றி உணர்வோடும் கடமையுணர்வோடும் நலம் விளைவிக்கும் செயல்களை விளைவறிந்து செய்தால் உயிர்களுக்கும் சரி இந்த உலகுக்கும் சரி என்ன கிடைக்குமா? அமைதி கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்துல் கலாம் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, உனது வாழ்வில் துன்பப்படும் ஒருவரின் வாழ்க்கையில் நீ ஏதேனும் மன மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றால், என்னங்க வரிகள்? உனது வாழ்வில், நம்மளுடைய வாழ்க்கை இந்த பிறந்தது இறக்கிறதுக்குள்ளே இருக்கிற இந்த வாழும் காலகட்டத்தில் துன்பப்படும் ஏதோ ஒரு உயிருக்கு, துன்பப்படுவோருக்கு அவர்கள் வாழ்வில் நீ ஏதேனும் மாற்றத்தை உருவாக்கி அவங்க துன்பத்திலிருந்து மீண்டு வந்து அவங்க வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாய் என்றால் நீ வாழ்வதற்கான பலனை அடைந்தாய். நீ மனிதனாக பிறந்ததற்கான பலனை அடைந்தாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன செய்யுமா? நீ மனிதனாக பிறந்ததன் பலன் உன்னை வந்தடையும். நம்ம போவேணாம், அந்த பலன் என்ன ஆகுதான்? நம்மை வந்தடையும். இறைவன் உனக்கு எப்போதும் துணை நிற்பார். உனக்கு இறைவன் எப்போது என்ன செய்வார்? துணையாக இருப்பார். உயர்வதற்கான ஒரே வழி நம் கடமைகளை செய்வது. நம் கடமைகளை செய்வதால் நம் வலிமையை நாம் பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையில் உயர் நிலைகளை அடையலாம் என்று கூறி இந்த சிந்தனையை, இந்த நல்லுரையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பல அறிஞர்